அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ வெல்த் நிச்சயம் 2095 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயாக கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் 12th ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12th ஹிஸ்ட்ரியில் 7th லெசன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ராயல் இந்திய கப்பல் கலையினுடைய கழகத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ இது எதனால அவங்க கொண்டு வந்தாங்க, என்ன ரீசன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம முன்னாடி சொல்லியிருந்திருப்போம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் ஐஎன்ஏ வந்து அவங்களுடைய படைகள் எல்லாத்தையுமே ஐஎன்ஏ வந்து நம்மளுடைய மக்கள் கிட்ட போராட்டம் நடத்திட்டு வரும்போது இம்பால்ல வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க. அது மூலியமா கைது செய்த ஒரு நடவடிக்கை காரணமாக அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு போர் விசாரணை அப்படிங்கிறத நடத்தியிருப்பாங்க. அந்த விசாரணைக்கு யார் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐஎன்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாமே வந்து அதுல போராட்டங்கள் அவங்களுக்காக சொல்லி விசாரணைக்காக சொல்லி பங்கெடுத்திருப்பாங்க. இதுல யார் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜவஹர்லால் நேரு. இது எல்லாமே நம்ம போன வீடியோஸ்ல பார்த்துட்டோம். இப்படி எங்க போனாலும் ஐஎன்ஏவோட விசாரணைகள்லாம் வந்து பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த இடத்துல தேர்தல் நடந்தாலும் சரி, போட்டிங்ஸ் இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலுமே இவங்களுடைய விசாரணை எப்படி அப்படிங்கறத பத்தி தான் பேசப்பட்டுச்சு. இதுதான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போச்சு அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராயல் இந்திய கப்பல் படையினுடைய கழகம். இது மூலியமா தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோ ஒவ்வொரு இடங்களையுமே வந்து பிரிட்டிஷருக்கான அப்போஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. சோ அப்படி இருக்க ஒரு கட்டத்துல அங்கங்க இவங்க எல்லாமே வந்து கடல்ல போர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தங்க. சோ ஒரு இடங்களை போகும்போது பூம் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களும் இமீடியட்டா அந்த செகண்டே வந்து போராட்டங்கள்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்களுடைய கப்பலோட பக்கவாட்டுல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோ பேக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. சோ வெள்ளனை வெளியேறு அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். சோ வெள்ளனை வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல வந்து எழுதி வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ கோ பேக் பிரிட்டிஷ் அப்படிங்கிறது இவங்களுக்கான ஒரு கழகங்களை இவங்க முன்னாடி வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பக்கவாட்டுல வந்து அவங்க எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை அடுத்து ஒவ்வொருத்தவங்களும் இமீடியட்டா போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. சோ என்ன ஆகுது, கடைசியில ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்களுக்குமே வந்து இது பரவ ஆரம்பிக்குது. நம்மளுடைய இடம் பம்பாயில் இந்த சைடு இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் கடல்ல தான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு நம்ம கடலால சொல்லப்பட்டிருப்போம். அப்ப எல்லா இடங்களிலுமே வந்து இங்கிருந்து நம்மளோட ரெயினுக்கு இப்ப ட்ரெயினோட ரயில்வேஸ் வழியா நம்ம கொண்டு போறோமா. ஸோ கப்பல்ல இருந்து பொருட்கள் எல்லாமே அங்க ஒரு ஹப்பை கிரியேட் பண்றோம். ஹப்ல இருந்து கொண்டு வந்து ரோட்வேஸ் மூலமா இன்னொரு இடங்களுக்கு நாடு கடத்துறோம். இதான் நம்ம பண்ணிட்டு இருந்த ட்ரேட். அப்ப என்ன பண்றாங்க, இந்த இடத்துலயுமே இந்த கழகத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இங்க இருந்து பேசும்போது திருப்பியும் எங்க இருந்து போறாங்களோ, கராச்சி, பாகிஸ்தான், இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய இடங்களையுமே வந்து கழகத்தை பத்தி பேசுறாங்க. சோ அங்க இருக்கக்கூடிய செயலர்ஸ்மே வந்து போராட்டத்துல ஈடுபடுறாங்க. இந்த சைடு அகைன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்கட்டா. சோ கல்கட்டாக்கு இந்த பக்கம் வந்து கடல் தான். சோ இதுவும் ஒரு ஹப் தான். அப்ப அந்த கல்கட்டால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மக்கள் ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய போராட்டங்களை முன்னிறுத்தி எல்லா இடங்களுமே எண்ட் ஆஃப் த டே வந்து போராட்டங்களை கொண்டு வராங்க. ஆன் கோ எல்லா சைடுமே வந்து போராட்டம் வர ஆரம்பிக்குது. இவங்களுடைய எதிர்வினையா ஜவுளி கடைகளா இருக்கட்டும், தொழிற்சங்கங்களா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய குட்டி குட்டி கடைகளா இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே வந்து கடையெடுப்பு நடக்க ஆரம்பிக்குது. இந்த கடையெடுப்பு மூலியமா நிறைய நம்மளுக்கு லாஸும் வருது. ஸோ எல்லாருமே வந்து பசி பட்டினி பஞ்சத்துல இருக்கும். அதையும் தாண்டி ஒவ்வொருத்தங்களுமே வந்து அவங்களுடைய கடையெடுப்புகளை செஞ்சு இவங்களுடைய கோபத்தையும் இவங்களுடைய ஆக்ரோஷத்தை வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு தெரிவிக்கிறாங்க. ஓகேங்களா? அதை பத்தி தான் இதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நான் சொன்னது ஜஸ்ட் மட்டும் சொல்லியிருக்கேன். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். போரினால் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பு, விலைவாசி ஏற்றத்திலும் உணவு தானிய பற்றாக்குறையிலும் போர்க்கால தொழிற்சாலைகள் மூடப்பட்டதன் மூலமாகவும் அதனால் ஏற்பட்ட ஆட்குறைப்பு மற்றும் வேலையில்லா திண்டத்தின் மூலமும் எதிரொலித்தது. ஸோ என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போர் வருது. போர்னால கம்ப்ளீட்டாவே பினான்சியல் செக்டர்ஸ் எல்லாமே மூடிடுச்சு. ஸோ எல்லா பக்கமே பிரச்சனை வருது. பசி பட்டினியா இருக்காங்க, எல்லா சங்கங்களும் மூடிடுச்சு, அங்க வேலை வாய்ப்புகள் இல்லாம போகுது. எல்லாருமே தாண்டி எல்லாத்தையும் நிறுத்திட்டு அப்படியே அப்ரப்டா குவிட் பண்ணிட்டு தான் வந்து ஒவ்வொருத்தங்களும் போராட்டங்களை ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். இது எல்லாமே பிரிட்டிஷாருக்கு எதிரான உணர்வாக கிளம்பி ஏற்கனவே நிகழ்ந்து கொண்டிருந்த ஐஎன்ஏவோட விசாரணை எதிர்ப்பு இயக்கங்களோட கலக்குது. எல்லா பக்கமும் ஒரு பிரச்சனை. ஸோ இதுல மெயின் ஹப்பா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐஎன்ஏல அங்க ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ ஒருத்தன் உனக்கு மட்டும் இல்லை எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தேசிய உணர்வோட இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ HMIS தல்வார் அப்படிங்கறதான் அந்த போர்க்கப்பலோட பேர். ஓகேங்களா? ஸோ இது ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லி இதுல நிறைய இருக்கும். ஸோ இந்த HMIS தல்வார் அப்படிங்கக்கூடிய போர்க்கப்பல்ல மாலுமியாக பணியாற்றியவர் தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிசி தத் அப்படின்னு சொல்றவர். இந்த மாலுமியா பணியாற்ற பிசி தத். ஸோ இவங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இவங்க இங்கிலீஷ்ல ரேட்டிங் அப்படின்னு சொல்லி வழங்கப்பட்டிருப்பாங்க. இந்த ரேட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பதவி பெயர். இந்த பதவி பெயர் பல்வேறுபட்ட போர்க்கப்பல்களும் சரி, ராயல் இந்திய கப்பல் படையினுடைய போர்க்கப்பல்களும் பணியாற்றிய மாலுமிகளை குறிக்கிறதா இந்த ரேட்டிங் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை. சரிங்களா? சோ அங்க மாலுமியா பணியாற்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிசி தத் அப்படின்னு சொல்றவர். இவர் தான் அந்த கப்பலோட பக்கவாட்டுல வந்து வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. இவருடைய எதிர்ப்பை கொண்டு வராங்க.
அப்படி இவர் எழுதின அடுத்த நிமிஷமே அந்த கப்பல்ல பணியாற்றிய 1100 மாலுமிகளும் இமீடியட்டா வந்து போராட்டத்துல பங்கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆங்கில அதிகாரிகளுடைய நிறைவரிசை. இதுக்கு என்ன காரணம்? இவங்க எல்லாம் அங்க போர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடல்ல இவங்க எப்படி போராட்டம் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கேயுமே ஆங்கிலர்களோட நிறைவரி ஒரு காரணமா இருக்கு. அதை தாண்டி மோசமான உணவு வழங்கப்படுறது ஒரு காரணமா இருக்கு. ஸோ அங்க வேலை செய்யறவங்களுக்கு ஒரு தேவையான அவங்களுக்கு வேணுங்க கூட ஒரு நல்ல ஃபுட் கூட அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறனால இந்த போராட்டம் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம பிற தரக்குறைவான செயல்பாடுகளையும் மாலுமிகள் கண்டனம் செய்யறாங்க. ஸோ இதுல வந்து ஏற்றிறக்கங்கள் இருக்கும், பார்ஷாலிட்டிஸ் இருக்கும். ஸோ உனக்கா எனக்கா அப்படிங்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கு. இதனாலையுமே வந்து இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டனம் செய்யறாங்க. தத்தினுடைய கைது நடவடிக்கை. அப்போ இவர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. உன்னாலதான் ப்ரொட்டஸ்ட் உருவாகுது, உன்னாலதான் மாலுமிகள் எல்லாமே செயலர்ஸ் எல்லாருமே வந்து பிரச்சனை ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தத்தை வந்து கைது நடவடிக்கை செய்யறாங்க. 1946 பிப்ரவரி 18 வெடித்து கிளம்பிய கழகத்திற்கு இந்த இவருடைய கைது நடவடிக்கை இன்னுமே ஒரு உந்தி விசையா இருக்கு அப்படிங்கறது சொல்லலாம். சோ ஒரு எனக்காக சொல்லி ஒரு போராடுறாங்க, எங்களுடைய உரிமைக்காக சொல்லி நாங்க போராடுறோம், அவங்க நீங்க கைது செஞ்சுட்டு போறது மூலியமா என்ன ஆகும், எங்களுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்குது அப்படிங்கிறது அது இன்னுமே வந்து இம்பல்சிவா அது வந்து மாற ஆரம்பிக்குது. ஓகேங்களா. அதனுடைய மறுநாள் கோட்டை கொத்தளத்தில் பணியில் இருந்த மாலுமிகளும் அதிக எண்ணிக்கையில் கழகத்தில் இணைந்ததோடு பம்பாய் நகரம் வந்து வாகனங்களில் வலம் வந்தவாறே காங்கிரஸ் கொடியை ஏந்தி அசைக்கவும் பிரிட்டிஷ் விரோத கூச்சல்களை எழுப்பி ஆரவரிக்கவும் செய்யறாங்க. ஒவ்வொருத்தங்க இது தெரிஞ்சுக்கிட்டாங்களா, இங்க ஒரு பிரச்சனை போகுதா, சோ இது இன்னுமே வந்து ஃபியூரியஸா போகுதா, சோ இது மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஊருக்குள்ள எல்லாருமே வந்து பிரச்சனையை கிளப்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்து அது மைக்ரேட் ஆகி நகருக்குள்ள வருது. நகரத்துல வண்டிகளை கூச்சல் போட்டே வந்து போறாங்க. அதுல ஐஎன்சியோட கொடியை ஏந்திட்டு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய என்னாச்சு, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல முக்கியமா பம்பாயில் இருக்கக்கூடிய ஜவுளி தொழிற்சாலை ஊழியர்கள் இவங்களுமே வந்து இவங்களுக்கு ஆதரவா உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. பம்பாய் மற்றும் கல்கத்தாவுடைய தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் இறங்கியதுல 2 நகரமே. சோ இந்த சைட் பம்பாய் இருக்கு, சோ இது நம்மளோட இதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சைட் பாம்பே இருக்கு, இந்த சைட் கல்கட்டா இருக்கு. சோ இது ரெண்டுமே வந்து என்ன, இங்கேயுமே வந்து போர் நடந்துட்டு இருக்கு, இங்கேயுமே போர் நடந்துட்டு இருக்கு. அப்ப இதை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த 2 முனைகளும் ஒரு போர் நிரம்பி ஒரு போர் காட்சியா வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இரு நகரங்களும் போர் முனைகள் போல காட்சி அளிக்குது. அப்ப நகர் முழுவதிலும் தடுப்பரன்கள் ஏற்படுத்தப்பட்டு முழு வீச்சுல பாதுகாப்பு பணிகள் இருந்தாலுமே அங்கங்க குட்டி குட்டியா ஒரு சண்டைகள் நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். சரிங்களா. அப்ப எல்லா நாளுமே வியாபாரிகள் கடைகளை எடுத்து சென்றதில் பொதுவான வர்த்தகம் வந்து பாதிக்கப்படுது எல்லாமே. சோ அகைன் நம்மளோட பொருளாதார விஷயமா நம்ம பசி பட்டினியில இருக்கோம், அவங்களுக்கு தானிய பற்றாக்குறை இருக்கு, அவங்களுக்குன்னு சொல்லி எதுவுமே ப்ரொவைட் பண்ண முடியல. இந்த விஷயங்கள் ஆல்தர் பேயிங் அபார்ட் இங்க திருப்பியுமே வந்து இவங்களுடைய ஒரு சராசரி நாட்களுக்கான எல்லா எக்கனாமிக் க்ரோத்துமே வந்து அங்க ஸ்டாப்பேஜ் ஆகுது. இருப்பு பாதைகள்ல மக்கள் வந்து கூட்டமாக அமர்றாங்க. சோ அந்த இருப்பு பாதைகள் அப்படிங்கிறது பிராட் கேஜஸ். சோ அதுலயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே டிராக்ஸ்ல வந்து மக்கள் கூட்டமா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. சோ இதனாலயும் என்ன ஆகுது, இங்க இருந்து ஆரம்பிச்சு பம்பாயினுடைய கழக செய்தி கராச்சியுமே வந்து அடையுது. கராச்சி அடைந்தும் பிப்ரவரி 19 அங்க HMIS ஹிந்துஸ்தான் கப்பல்ல இருக்கக்கூடிய மாலுமிகள் கராச்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிறரும் மின்னல் வேகத்தில் போராட்டத்தை தொடங்கினார். சோ இங்க இருந்து இன்னொரு பக்கம் மைக்ரேட் ஆயிடுச்சு. அங்க இருக்கவங்களும் இமீடியட்டா வந்து அவங்களுடைய போராட்டங்களை ஆரம்பிக்கிறாங்க. இது எண்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாருமே ப்ராப்பரா போராட்டத்துல ஈடுபடுறாங்க. ஆனா ஒரு தலைவன் அப்படிங்கிறவங்க யாருமே இல்ல, அவங்களை லீட் பண்றவங்க யாருமே இல்ல. எண்ட் ஆஃப் த டே இது எல்லாருமே அவங்களுக்கு சரணடைய வேண்டியதா போச்சு. ஆனாலுமே அது வந்து எண்ட் ஆஃப் த ரிசல்ட் தான். அதனால ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய போராட்டங்களையும் அவங்களுடைய எதிர்ப்புகளையும் ஒவ்வொரு இடங்களை வந்து சொல்லிக்கிட்டே வராங்க. கராச்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிறகும் இவங்க எல்லாம் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்களா. இந்த போராட்ட அலை கடற்படை முழுவதுமே பரவுது. ஸோ ஆல்மோஸ்ட் 78 கப்பல்கள்ல 20 கரை சேர்ந்த பணியிடங்களிலும் இருந்த 20,000 மாலுமிகள் 1946 பிப்ரவரி 18 போராட்டத்துல இறங்குறாங்க. ஓகேங்களா. இப்ப இவங்க மட்டும் இல்ல. ஸோ ராயல் படை இங்க இருக்கக்கூடிய கல்கட்டால இருக்கவங்க, இங்க கராச்சியில இருக்கவங்க, இங்க இருக்கக்கூடிய குட்டி குட்டி இடங்கள்ல மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. மாலுமிகளுடைய போராட்டத்திற்கு ஆதரவா யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பம்பாய், பூனா, கல்கத்தா, ஜெசூர், அம்பாலா இந்த இடங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ராயல் இந்திய விமானப்படை ஊழியர்களுமே வந்து அகைன் ஆர்ப்பாட்டத்துல இறங்குறாங்க. இது வரைக்கும் கப்பல் படைகள் தான் இருந்தாங்க, சைலர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. இப்ப ஏர்கிராப்ட் சேர்ந்த ஒவ்வொரு பைலட்ஸுமே வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஜபல்பூரில் நிலை கொண்டிருந்த இந்திய ராணுவ சிப்பாய்களும் போராட்டத்தில் அடையிற ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இடங்களும் அப்படியே அது பத்திக்கிட்டே போகுது. ஒவ்வொருத்தங்களும் இவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னுமே இது வந்து ஒரு பெரிய ட்ரூப்பாவே அங்க முடிய ஆரம்பிக்குது. போராட்டத்தில் ஈடுபட்ட மாலுமிகள் பல்வேறு துறைமுகங்களிலும் கப்பலுடைய முகட்டில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சி கொடிகளையுமே வந்து கொண்டு வராங்க. சோ முதலே பார்த்திருப்போம், அங்க இப்ப இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துட்டாங்களா, சிம்லா மாநாட்டுல எதுவுமே நடந்திருக்காதா,
அகைன் வெள்ளையனே வெளியேறதுக்கு கொண்டு வந்திருப்பாங்களா. ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ் அமைச்சர் வந்து அவங்க நேற்று நடவடிக்கை நாளா கொண்டாடி இருப்பாங்க, இவங்களுக்காகன்னு சொல்லிட்டு விடுதலை நாள் அப்படிங்கிறது எல்லாமே கொண்டாடி இருப்பாங்க. அகைன் திருப்பி இவங்க எல்லாருமே சிம்லா மாநாட்டில எதுவுமே ஒத்து போகாதனால எல்லாருமே ஒண்ணு கூட ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் புரிஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்க போராட்டக்காரர்களுமே அங்க இருக்கக்கூடிய கழகத்துல சேர்ந்தவங்களுமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா கட்சி கொடியுமே வந்து ஒட்டுக்கா வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. சோ காங்கிரஸோட கட்சி கொடியா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், முஸ்லீம் லீகா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து கட்சி கொடிகளை நிலைநாட்டி அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ப்ரூவ் பண்ண வராங்க. இது எல்லாமே காலனி அரசு கடும் நடைமுறையை வெளிப்படுத்தியே வந்து எதிர்கொண்டுச்சு. வேற வழியே இல்ல, அவங்களுக்கு என்ன சப்போர்ட்டா பண்ண முடியும், ஆப்வியஸா அடக்குமுறைகளை தான் கையாள முடியும். அகைன் இதையும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடக்குமுறைகளை கையாள ஆரம்பிக்கிறாங்க. உண்மையில் இந்த கழகம் தலைவன் இல்லாத ஒன்றாகும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கழகங்களையுமே எதுவும் நம்மளால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியல. ஆனா எதுவுமே அதோட ஃபெயிலியராகவும் ஆக போறதில்ல. அதுல இருந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தான் நகர்ந்துட்டே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்படிதான் 1946ல இவங்க எல்லாமே போராட்டம் ஆரம்பிக்கிறாங்க. இது மூலியமா தான் 1947ல நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ அப்ப என்ன பண்றாங்க, குறிப்பா எந்த ஒரு திசையிலுமே இவங்க நகர்ல, அதனால இதுவுமே வந்து ஃபெயிலியர் ஆகுது. வேற வழியே எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க வந்து சரணடைய வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. பம்பாய், கல்கத்தா, மദ്രാஸ் நகரங்களுடைய தொழிற்சங்க போராட்டங்கள் மாலுமிகளுக்கு ஆதரவாக வெளிப்பட்டு காலனி ஆட்சிக்கு எதிரான உணர்வு குவியலாக வந்து இருந்தாலும் அது வந்து ரொம்ப நல்லா சஸ்டெயின் பண்ண முடியல. சோ வேற வழியே இல்லாம இவங்க சரணடைய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. முதல்ல செயலர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை பைலட்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ பம்பாய் நகர்ல இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கழகத்தை வந்து ஒரு முடிவிற்கு கொண்டு வரதுன்னு நினைக்கிறாங்க. சோ அப்படி இருந்தாலும் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகளுடைய போராட்டம் இந்திய தேசிய இயக்க வரலாற்றுல ஒரு உன்னதமான பக்கம் அப்படிங்கறத இங்க சொல்ல வருது. இவங்களுமே ஒரு நீண்ட விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு கடைசி அத்தியாயமாகவும் திகழ்றாங்க. ஏன்னா 1947 உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருச்சு இல்ல. சோ அதுக்கு முன்னாடி நடந்தக்கூடிய ஒரு பெரிய விஷயமா அவங்க இருக்காங்க. இது மூலமாவும் மக்கள் எல்லாருமே வந்து ஒண்ணு சேர ஆரம்பிக்கிறாங்க. இதுலயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிஞ்சிருந்த ஒவ்வொரு கட்சிகளுமே வந்து சேர ஆரம்பிக்குது. இது எல்லாத்துலயுமே இவங்களுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இதுதான் வந்து ராயல் இந்திய கடற்படை கழகத்துடைய முக்கிய நோக்கம் என்ன, இதனால யார் யாரெல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதுல நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா. சோ அடுத்த வீடியோல ராஜாஜியோட முன்மொழிவு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ வேவலுள்ள வந்திருப்பாங்க, அவங்க ஒரு பிளான் கொண்டு வந்திருப்பாங்க, அதை நம்ம எக்ஸப்ட் பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருப்போம். சோ அமைச்சரவை தூதுக்குழு வந்திருப்பாங்க, அதையும் நம்ம எக்ஸப்ட் பண்ணிருக்க மாட்டோம், கிரிப்ஸ் தூதுக்குழுவும் எக்ஸப்ட் பண்ணிருக்க மாட்டோம். சோ இப்படி ஒவ்வொன்றா நடந்துட்டு இருக்கும்போது ராஜாஜி சில முன்மொழிவுகளை கொண்டு வராரு. இந்த திட்டங்களை எங்களுக்கு இப்படி நடைமுறைப்படுத்தி கொடுங்க அப்படிங்கறது. சோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.